two identical 60 megawatt alternators. ரெண்டு alternators. ஒன்று 60 megawatt capacity உள்ள alternators. Two identical. ஒரே மாதிரி capacity உள்ள ரெண்டு alternators. ஒவ்வொரு alternatoடைய rating 60 megawatt. They are connected in parallel. Governor settings 4% and 3% droops. First alternator 4% droops. Second alternator 3% droop. அதாவது first alternator அந்த full loadலேருந்து no load reach ஆகும்போது it will reach 104% speed. Second alternator full loadலேருந்து no load போகும்போது it will reach 103% droop. அதான் இங்கே படத்தில் நான் போட்டிருக்கேன். Find load taken by each machine for 100 megawatt load. Load வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு total load 100 megawatt. அதை ஒவ்வொரு மிஷினும் எப்படி ஷேர் பண்ணிக்குது, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பி பர்சன்டேஜ் நோ லோட் ஸ்பீட் டு பி மேட் ஆஃப் டூ மிஷின்ஸ் ஷேர் த லோடு ஈக்குவலி. ரெண்டு மிஷினும் லோடை ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னா பர்சன்டேஜ் நோ லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் அதில் வருது. ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போடும்போது இந்த முதல்ல லோட் டேக்கன் பை ஈச் மிஷின் இந்த படத்தை நம்ம போட்டுறோம். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ங்கிற பேஸில் இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டர், லெஃப்ட் சைடில் ஆல்டர்னேட்டர் 1, ரைட் சைடில் ஆல்டர்னேட்டர் 2. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஇ வந்து 60 மெகாவாட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டரோட கெப்பாசிட்டி 60 மெகாவாட். இஎஃப் இஸ் ஆல்சோ 60 மெகாவாட். செகண்ட் ஆல்டர்னேட்டரோட கெப்பாசிட்டி 60 மெகாவாட். ஓகே, பேஸ் ஸ்பீடு வந்து அதாவது ஃபுல் லோட் ஸ்பீட் 100%, 100 வந்து இங்கே பேஸில் போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டர் நோ லோடு போகும்போது 104 போகுது, அதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஆல்டர்னேட்டர் ஃபுல் லோட்லேருந்து நோ லோட் போகும்போது 103 போகுது, அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. அது பார்க்கும்போது BC divided by DE, BC divided by DE is equal to AC divided by AE. BC divided by DE is equal to, இதை மறந்துடாதீங்க, BC divided by DE equal to AC divided by AE, AC divided by AE. ஓகே, இந்த BC ஓட வேல்யூ we assume X. Xங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி load shared by alternator 1. ஓகே, X divided by 60, 60னா DE, DEனா alternator 1 உடைய capacity 60 megawatt is equal to AC. ACனா this part AC. AC அப்படிங்கிறது எப்படி வந்து 4 - H வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி AC is equal to AE minus EC, AE minus EC. ஓகேவா, AC is equal to AE minus EC. AE பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்குது, இங்கே 104 இருக்குது. ஸோ ஏஇனா இங்கே எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். AC equal to AE minus EC. ஸோ AE வந்து உங்களுக்கு 4, EC எவ்வளோனா H, 4 - H. அப்போ AC இருக்கிற இடத்துல நான் 4 - H வேல்யூ எழுதியிருக்கிறேன். அடுத்தது டிவைடட் பை CE, AEங்கிறது 4. ஸோ X by 60 equal to 4 - H divided by 4. அப்போ X is equal to, நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும், 60 into 4 - H divided into 60 into 4 - H, அப்புறம் வந்து divided by 4 அப்படி போட்டிங்கன்னா you will get X equal to 60 minus 15H. X equal to 16 minus 15H. This is equation number 1. செகண்ட் வந்து ஆல்டர்னேட்டர் 2 வரும்போது இங்கே வந்து இந்த க்ரீன் கலரில் நான் போட்டிருக்கேன் ஆல்டர்னேட்டர் 2. ஆல்டர்னேட்டர் 2வில் பார்த்தீங்கன்னா the first triangle HCG is similar to HEF. HCG, இந்த சின்ன triangle HCG is similar to HEF. இங்கே எழுதிருக்கேன், சாரி, இந்த இடத்துல HEF. ஓகே, அப்போ இதுலேயும் இந்த ஆல்டர்னேட்டர் 1ல் ஃபாலோ பண்ண மாதிரி பார்த்துங்க. CG divided by EF is equal to HC divided by HE. CG divided by EF equal to HC divided by HE. அப்போ சிஜியோட வேல்யூ 100 - X சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இஎஃப் வேல்யூ வந்து கெப்பாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆல்டர்னேட்டர் 60 இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி அப்படிங்கிறது 3 - Hன்னு எழுதியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். HC ஈக்குவல் டு HE minus EC. HE minus EC. HE எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. HE எவ்வளோன்னா 3.
மைனஸ் சிஇ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ 3 மைனஸ் ஹெச், இந்த 3 மைனஸ் ஹெச் தான் இங்கே எழுதியிருக்கேன். 3 மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஹெச்இ வேல்யூ ஹெச்இ. ஓகே, ஹெச்இ வேல்யூ 3. ஓகே, 100 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 60 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 3. இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இது உங்களுக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x is equal to 40 plus 20h. This is equation number 2. அப்போ equation number is also x, equation 2 is also x, so both are equal. 1 is equal to 2, so 60 minus 15h is equal to 40 plus 20h போட்டிங்கன்னா h ஓட வேல்யூ உங்களுக்கு 4/7 வரும். h ஓட வேல்யூ 4/7. You can substitute this h value in either equation 1 or equation 2. அப்போ equation 1ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் equation 1ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x equal to 60 minus 15, h ஓட வேல்யூ 4/7 போட்டிங்கன்னா you will get x is equal to 51.42 megawatt. அதாவது ஆல்டர்னேட்டர் 1 டோட்டல் லோடு வந்து 100 மெகாவாட். டோட்டல் லோடு வந்து 100, எஸ் திஸ் இஸ் 100 மெகாவாட். இது 100 மெகாவாட்டில் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 51.42 மெகாவாட்னா ஆல்டர்னேட்டர் 1 ஷேர் பண்ணிக்கிற லோடு வந்து 51.42 மெகாவாட். அப்படின்னா வாட் இஸ் த லோட் ஷேர்ட் பை ஆல்டர்னேட்டர் 2 அப்படின்னா 100 மெகாவாட்லேருந்து 51.42 மெகாவாட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 48.58 மெகாவாட். திஸ் இஸ் லோட் ஷேர்டு பை ஆல்டர்னேட்டர் 2. திஸ் இஸ் லோட் ஷேர்டு பை ஆல்டர்னேட்டர் 2. ஸோ டோட்டல் லோட் ஆஃப் 100 megawatt is shared by 2 alternators. Even is both are identical capacity value alternators இருந்தாலும் alternator 1 வந்து 51.42 megawatt எடுத்துக்குது, alternator 2 வந்து 48.58 megawatt வருது. This is first question இருக்கு answer. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, if both machines share equally, ரெண்டுமே ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கிச்சுன்னா இந்த ஸ்பீட் குரூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த பிஜி கோடு, இந்த பிஜி கோடை இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் இறக்கி ரெண்டு சமமாக இருக்க மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் தான், ஒன்றும் அதுக்காக எக்ஸாக்டாக இருக்கணும், இட்ஸ் நாட் நெசசரி. அப்போ இறக்கணும்னா திஸ் இஸ் 50, திஸ் இஸ் 50. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் திஸ் வேல்யூ, அதாவது ஏலேருந்து சி வரைக்கும் y1 வேல்யூ, சியிலேருந்து இ வரைக்கும் y2 வேல்யூ, எவ்வளோ ஸ்பீட் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ரெண்டும் பண்ணிங்கன்னா P1 ஈக்குவல் டு P2 பிகாஸ் லோடு இஸ் ஷேர்டு ஈக்குவலி. அப்போ டோட்டல் லோடு வந்து 100 மெகாவாட். அப்போனா ஆல்டர்னேட்டர் 1 ஷேர் பண்ணிக்கிறது 50 மெகாவாட், ஆல்டர்னேட்டர் 2 ஷேர் பண்ணிக்கிறது 50 மெகாவாட். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் BC டிவைடட் பை DE ஈக்குவல் டு AC டிவைடட் பை AE. அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரையாங்கிளில், இந்த ஆல்டர்னேட்டர் 1 ட்ரையாங்கிளில் BC வந்து 50, அடுத்தது DE ஆல்டர்னேட்டர் 1 கெப்பாசிட்டி 60 ஈக்குவல் டு y1. திஸ் இஸ் ஏசிங்கிறது y1 டிவைடட் பை 4, அதாவது ஏஇங்கிறது 4. ஓகே, y1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 50 200, அது டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா யூ வில் கெட் y1 வேல்யூ 3.33%. y1 வேல்யூ 3.33%. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஆல்டர்னேட்டர் 2 வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், CG டிவைடட் பை EF ஈக்குவல் டு HC டிவைடட் பை HE. அப்போ CG டிவைடட் பை EFனா CG வந்து ஒரு 50, EF வந்து இந்த கெப்பாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆல்டர்னேட்டர் 60. ஓகே, அடுத்தது HCங்கிறது இது வந்து 3 மைனஸ் ஒயிட்டுன்னு சொல்கிறோம். எப்படின்னா HCக்கு வந்து நம்ம இப்படி எழுதலாம்னா HC அப்படிங்கிறது HE மைனஸ் HEC. அப்போ HE அப்படிங்கிறது 3 பேஸ் வேல்யூ 100, திஸ் இஸ் 103. ஸோ HE அப்படிங்கிறது 3 மைனஸ் ECங்கிறது உங்களுக்கு y2. ஸோ 3 மைனஸ் y2. ஸோ திஸ் இஸ் 3 மைனஸ் y2. இதான் இங்கே எழுதியிருக்கேன், 3 மைனஸ் y2. இப்போ HE வேல்யூ 3. ஓகே, ரைட். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் y2 வேல்யூ. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y2 வேல்யூ ஈக்குவல் டு 0.5. இப்போ ரெண்டு வரும். y1 வேல்யூ வந்து உங்களுக்கு 3.33%, y2 வேல்யூ 0.5%, y2 வேல்யூ 0.5, y1 வேல்யூ, இதுலேருந்து y1 வேல்யூ போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு 100.5, ஏன்னா பேஸ் வேல்யூ 100, y2 ஒரு 0.5 கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 100.5 அப்படின்னு வரணும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும், 100.5ன்னு வரணும். திஸ் இஸ் 0.5 இல்லைனா 100.5ன்னு மார்க் பண்ணலாம். 100.5 திஸ் வேல்யூ, திஸ் பாயிண்ட், இது வந்து 100.5. அதாவது இந்த லோடு ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்பீட் ட்ரூப் ஆகுது அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் 100.5. ஓகே, ரைட். அடுத்தது இங்கே பார்க்குறோம். இப்போ திஸ் இஸ் y1, திஸ் இஸ் y2, ரெண்டே ஆட் பண்ணுறோம். இந்த பார்க்கும்போது ஏ போகிறோம். அப்போ y1 + y2 = 3.33. திஸ் இஸ் 3.3, திஸ் இஸ் 3.33. அதாவது
y1 வேல்யூ ஈக்குவல் டு 3.33 ப்ளஸ் இது ஒரு 100.5 கூட்டினீங்கன்னா யூ வில் கெட் 103.83. அப்போ திஸ் இங்கே நம்ம எழுதுகிறோம் என்னென்னா 103.83 இப்படி சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பீடு வந்து 103.83 இருக்குது, இங்கே ஸ்பீடு 100.5 இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்டர்னேட்டர் 1 103.83, ஆல்டர்னேட்டர் 2 100.5. இப்படி இருந்தால் இந்த 100 மெகாவாட் லோட இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். அதாவது ஈச் வில் ஷேர் 50 மெகாவாட், ரெண்டுமே 50 மெகாவாட்டாக ஷேர் பண்ணி. புரியுதா? தேங்க்யூ.